மாமல்லபுரம் கடலில் சிக்கி உயிருக்கு போராடிய சுற்றுலா பயணிகள் பலரின் உயிரை காப்பாற்றிய மீனவரின் மனித நேயத்திற்கு கிடைத்த பரிசாக அவருக்கு அரசு வேலை வீடு தேடி வந்துள்ளது. பல்லவ நாட்டின் முக்கிய துறைமுகம்தான் இந்த மகாபலிபுரம் என்ற மாமல்லபுரம். குடைவரை கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள், ரதங்கள், காற்று வாங்க கடற்கரை என காண காண கண்கொள்ளா காட்சி. மாமல்லபுரத்தில் கடல் அலை காலை நனைக்க, குளிர்காற்று உடலில் பரவ, இனிமையான காலை பொழுதில் அல்லது இதமான மாலை பொழுதில் காலார கடலின் கரையில் நடப்பது அலாதி சுகம். எப்போதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும் மாமல்லபுரம் விடுமுறை நாள்கள்தான் மாமல்லபுரத்திற்கு வேலை நாட்கள். ஆனால் ஒரு சிலர் கடலை கண்ட குதூகலத்தில் ஆபத்தை உணராமல் உள்ளே சென்று அலையால் அடிக்கப்பட்டு கடலோடு போன சம்பவங்கள் ஏராளம். மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடற்கரையில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஏன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட ஆந்திராவில் இருந்து 40 மாணவர்கள் சுற்றுலாவுக்கு மாமல்லபுரம் வந்தபோது கடலில் குளித்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அலையில் சிக்கியதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுவரை ஆயிரக்கணக்கான உயிர்கள் அலையில் பறிபோன நிலையில் காப்பாற்றப்பட்டவர்களின் நன்றிக்கு மிக உரித்தானவர்தான் இந்த கிருஷ்ணராஜ். மாமல்லபுரம் கடல் பகுதியில் உயிரிழப்புகளை தடுக்க சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி லைஃப் கார்டு எனப்படும் உயிர் காப்பாளர் ஒருவரை நியமிக்க செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். அதன் பேரில் மாமல்லபுரத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்ற தமிழக அரசின் திட்டத்தின் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே முதல் முறையாக மாமல்லபுரத்தில் உயிர் காப்பாளராக மாதம் 15,000 ரூபாய் ஊதியத்தில் கிருஷ்ணராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வார்ன் பண்ணணும். இனிமேல் உங்களோட பொறுப்பு தான். நான் எங்க எப்போ வந்தாலும் நீ அங்கதான் இருக்கணும் பீச்ல. புரிஞ்சுதுங்க. கிருஷ்ணராஜுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவும் மாமல்லபுரம் பேரூராட்சிக்கு ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடலில் குளிக்கும் போது ராட்சத அலையால் அடித்துச் செல்லப்பட்டு நடுக்கடலில் உயிருக்கு போராடிய பலரை 50 வயதான மீனவர் கிருஷ்ணராஜ் தனி ஒருவராக காப்பாற்றியுள்ளார். கடலில் ஆர்வமுடன் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிர் காப்பாளர் கிருஷ்ணராஜ் சொல்வது என்ன? நீங்க பொதுமக்கள் மகாபலிபுரம் வரும்போது கடல்ல குளிச்சா நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் தான் உங்களை ஆபத்தாகும். அந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு ஒரு சார்ஜ் போட்டுக்கணும், குளிங்க. குளிச்சா உங்க உயிர் சேஃப் ஆகும். அதே மாதிரி அப்படின்னா கடல்ல நீங்க மாட்டி யாருன்னா காப்பாற்ற வரும்போது அவங்கள நீங்க பிடிக்காதீங்க. உங்களை காப்பாற்ற வர்றாங்க போது அவங்கள பிடிச்சா அவங்களும் சாவாங்க, நீங்களும் சாவாங்க. நான் சொல்வதை நீங்க கரெக்டாக நன்மையா செஞ்சா உங்க உயிர் சேஃபா இருக்கும். கிருஷ்ணராஜின் அர்ப்பணிப்பை உணர்ந்து ஆட்சியர் அவருக்கு உயிர் காப்பாளருக்கான பணி நியமன ஆணை வழங்கியது பாராட்டுகளை பெற்றுள்ளது. இதுவரை தன்னார்வலராக பல உயிர்களை காத்து வந்த கிருஷ்ணராஜ் தற்போது அதிகாரப்பூர்வ உயிர் காப்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் பல உயிரிழப்புகள் குறையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.